சூலினி துர்க்கை. மங்களரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கட பாணியன் கனிமுகம் கண்டதல் கற்பக காமினியே. துர்க்கை என்ற சொல்லுக்கு துயரங்களை துடைப்பவள் என்று பொருள். பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்காக திருமால் தசவதாரங்களை எடுத்தது போல அம்பிகையும் நவதுர்க்கையாக அவதாரம் எடுத்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. நவதுர்க்கைகளில் மகிமை மிக்க சூலினி துர்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். மங்களரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கட பாணியன் கனிமுகம் கண்டதல் கற்பக காமினியே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி. 3 அங்கங்களுடன் கூடிய சூலத்தை கையில் ஏந்தியபடி ஆற்றலை அளிப்பவளே சூலினி துர்க்கை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. விஷ்ணு பகவான் தனது பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்மராக அவதாரம் எடுத்து கிரண்யகசிபு என்னும் அசுரனை கொன்ற பிறகும் ஆவேசம் தணியாததால் அவரது சீற்றத்தை தாங்க முடியாமல் அனைத்து உலகங்களும் ஆடிப்போனதாம். அவரை யாராலும் அமைதிப்படுத்த முடியாத நிலையில் சிவபெருமான் பறவை மற்றும் சிங்கம் கலந்த வடிவத்துடன் சரபேஸ்வரர் என்னும் அவதாரத்தை எடுத்தார். பின்னர் சரபேஸ்வரர் நரசிம்மரின் ஆவேசத்தை அடக்கி மகாவிஷ்ணுவாய் தோன்றச் செய்தார். இந்த சரபேஸ்வரர் வடிவத்தில் சக்தி தேவி சூலினி துர்க்கையாக வெளிப்பட்டு சரபேஸ்வரரின் வலது பக்கத்தில் தோன்றி நரசிம்மரை சாந்தப்படுத்த அருளியதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. முன்னொரு காலத்தில் தாருகன் என்ற அரக்கனின் புதல்வர்களான வித்துன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகிய மூவரும் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து நினைத்த இடம் எங்கும் செல்லும்படியாக ஆகாய மார்க்கத்தில் பறக்கும் வகையில் 3 கோட்டைகள் வேண்டும் எனவும், சகோதரர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது மட்டுமே ஒரே கணையால்தான் உயிர் பிரிய வேண்டும் எனவும் வேண்டி அத்தகைய அரிய வரத்தையும் பெற்றார்கள். வரம் பெற்ற பின் மூவரும் வானவர்களை கடுந்துயருக்கு ஆளாக்கி வந்தார்கள். சிவபக்தர்களான மூவரையும் சிவபெருமானால் மட்டுமே அழிக்க முடியும் என்று கருதிய தேவர்கள் ஈஸ்வரனை வேண்டினர். உடனே இறைவன் இட்ட ஆணைப்படி தேவதச்சன் விஸ்வகர்மாவை கொண்டு மேருமலை வில்லாகவும், மகாவிஷ்ணுவை அம்பாகவும், வாசுகி என்ற பாம்பை நானாகவும் கொண்டு 4 வேதங்களை 4 குதிரைகளாகவும், பிரம்மதேவரை சாரதியாகவும், சூரிய சந்திரர்களை சக்கரங்களாகவும் கொண்ட ரதத்தில் ஏறி திரிபுரங்களை, அதாவது 3 கோட்டைகளை எதிர்க்க புறப்பட்டார் சிவபெருமான். தேவர்களையும் காக்க வேண்டும், சிறந்த சிவபக்தர்களாகிய அந்த அரக்கர்களையும் வதம் செய்யக்கூடாது என்று கருணை கொண்ட இறைவன் வில்லை வளைக்காமல், நாணை பூட்டாமல் அண்ட சராசரங்கள் நடுங்கும் வண்ணம் ஒரு புன்னகை செய்தார். அப்போது தோன்றிய அக்னியினால் முப்புறங்களும் எரிந்து சாம்பலாயின. தன்னை பூஜித்து வந்த அந்த மூவரில் இருவரை தன் வாயில் காப்போராகவும், ஒருவரை குடமுழா என்னும் இசைக்கருவியை முழுக்குபவராகவும் மாற்றி தன் அருகிலேயே இருக்கும்படி வைத்துக் கொண்டார் திரிபுராந்தக மூர்த்தி.
இந்த திரிபுர சம்ஹாரம் சம்பவத்தின் போது சிவபெருமானுக்கு சூலம் ஏந்திய கையுடன் பக்கத்துணையாக இருந்தவள் சூலினி துர்க்கைதான் என புராணங்கள் கூறுகின்றன. மேலும் ஈசன் புரிந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் தேவியின் அனுகிரகத்தினாலேயே நிகழ்ந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் சூலத்தை பிரயோகித்து துஷ்ட நிக்கிரகம் செய்த காரியங்களிலெல்லாம் உறுதுணையாக இருந்தவள் சூலினிதான் என இதிகாசங்கள் கூறுகின்றன. ராவணனை ராமன் வதம் செய்தபோது ராமனுக்கு துணையாக இருந்து வெற்றியை தேடி தந்தவளும் சூலினி துர்க்கைதான் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள். சூலம், பானம், கத்தி, சக்கரம், சங்கு, கதை, வில், பாசம் இவற்றை கைகளில் ஏந்தியபடி சிம்ம வாகனத்தில் சூலினி துர்க்கை அருள் பாலிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் கத்தி, கேடயத்துடன் கூடிய ஜெயா, விஜயா, பத்ரா, சூலகாத்யாயினி எனும் 4 கன்னியர்களால் சூழப்பட்டபடி காட்சியளிப்பதாகவும் பழமையான ஆன்மீக நூல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அம்பிகை மும்மூன்றாக உள்ள எல்லா வடிவங்களாகவும் விளங்குவதாக சொல்லப்படுகின்றது. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் போன்ற 3 சரீரங்களாகவும் கர்மம், உபாசனை, ஞானம் எனும் மார்க்கங்களாகவும் அ, உ, ம எனும் பிரணவத்திலுள்ள ஒலியாகவும் இச்சா, கிரியா, ஞான சக்திகளாகவும் சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் குணங்களாகவும் சத், சித், ஆனந்தம் எனும் நிலைகளாகவும் சூரியன், சந்திரன், அக்னி ஜோதிகளாகவும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் போன்ற காரியங்களாகவும் சூலினி தேவி விளங்குவதாக ஆன்மீக ஞானிகள் கூறுகிறார்கள். பௌர்ணமி தினத்தன்று சூலினி தேவி நிலவில் ஞானமே வடிவாய் வீற்றிருக்கிறாள் என்பதை சந்திரமண்டல மத்தியகா எனும் லலிதா சகஸ்ரநாமம் உறுதிப்படுத்துகிறது. ஞானமே உருவாய் அமைந்த சூலினி தேவி அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞான அளிப்பவள் எனவும் சொல்லப்படுகின்றது. சூலினி துர்கா ஹோமம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது தீராத துன்பங்களை நீக்கி நன்மையை அளிக்கும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூலினி துர்க்கையை வழிபட சிறந்த நாட்களாகும். மனதில் மாறாத பக்தி கொண்டு சூலினி துர்க்கையை வழிபட்டால் பகை மற்றும் தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பயம் மற்றும் மன உளைச்சல் நீங்கும். ஆபத்து மற்றும் தடைகள் அகலும். உடல் மற்றும் மன ரீதியான சமநிலையற்ற தன்மைகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். வாழ்வில் செல்வச் செழிப்பை அதிகப்படுத்துவதோடு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கிரகதோஷ நிவர்த்தி கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சக்தி தேவியின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமான சூலினி துர்க்கையை வழிபடும் போது அனைத்து விதமான துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போகும். மனதில் எதற்கும் அஞ்சாத தைரியம் பிறக்கும் என்பது உறுதியான உண்மையாகும். சூலினி துர்க்கையை நம்பிக்கையுடன் வழிபடுவோம். சூழ்ந்த துன்பங்கள் நீங்கி சுகமுடன் வாழ்ந்திடுவோம். சூலினி துர்க்கை